அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி.டி. அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன? மனிதருக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெருவாரியான நோய்களுக்கு நாம் மருந்து மாத்திரைகளோ உடற்பயிற்சி மற்றும் பிசியோதெரப்பி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் சிகிச்சை அளித்து வருகிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு சில வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சை என்பது ஒரு தீர்மானமான சிகிச்சையாக இருக்கக்கூடும். அது நோயின் தன்மையை பொறுத்தே அவர்களுக்கு பொதுவான சிகிச்சை தேவைப்படுகிறதா அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படுது? உடலில் ஏற்படும் வியாதிகளில் பெருவாரியான வியாதிகள் உடலில் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. பிசியாலஜின்னு சொல்கிறோம். உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. அதனால் ஒரு சில வேதி மாற்றங்கள் ஏற்படுகிறது. ரத்தத்திலோ சிறுநீரில் உடம்பில் உள்ள பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதிலெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது வியாதியாகவும் வியாதியினுடைய பரிமாணமாகவும் அது தெரிகிறது. இவ்வாறாக ஏற்படக்கூடிய இயங்குத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய முடியும். உடலில் ஏற்படும் வியாதிகளில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒரு உடல் உறுப்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளினாலோ இல்லை வியாதிகளினாலோ ஏற்படக்கூடிய உருவத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய கட்டிகளை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்வது கடினம். அவ்வாறு ஏற்படக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்கல் சேஞ்ச், அந்த மாதிரியான வியாதிகளுக்கு நாம் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் உடலில் தேவையில்லாத சீழ் மற்றும் ரத்தம் மற்றும் நீர் சேரும்போது அதையும் அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுகிறது. டாக்டர், நம்ம உடலில் வர பிரச்சனையை சர்ஜரி இல்லாமல் சால்வ் பண்ண முடியாதா? எல்லா விதமான நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதில்லை. பெருவாரியான நோய்களுக்கு மருந்து மாத்திரையோ ஓய்வோ இல்லை உணவு முறை மாற்றங்களோ தேவையான நல்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ஒரு இரைப்பையிலோ இல்லை கணையத்திலோ இல்லை தைராய்டு சுரப்பிலோ இல்லை மூளையிலோ கட்டிகள் ஏற்படும் போதோ இல்லை சீடு சேரும் போதோ அதை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய இயலாது. அவ்வாறு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு நோய்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை ஒன்றே வழியாக இருக்கிறது. ஒரு சில வியாதிகள் மட்டுமே அறுவை சிகிச்சை, பெருவாரியான வியாதிகள் மருந்து மாத்திரைகளை கட்டுப்படுத்தக்கூடியவை. அறுவை சிகிச்சையால் செய்யக்கூடிய வியாதிகளை மருந்து மாத்திரை கட்டுப்படுத்துவது இயலாது. டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை, இதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? அறுவை சிகிச்சை புரதான காலத்திலிருந்து அறுவை சிகிச்சை பல நூற்றாண்டுகளாக அறுவை சிகிச்சை இருந்து வருகிறது. பொதுவாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அறுவை சிகிச்சை நாம் உபயோகிக்கும் முறை, தற்போதும் உபயோகித்து வரும் முறை திறந்த வழி அறுவை சிகிச்சை. எந்த உடல் உறுப்பில் வியாதி ஏற்பட்டிருக்கிறதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதற்காக நம்முடைய முன்னோர்களால் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இன்சிஷன் சொல்லக்கூடிய வெட்டுக்களின் வழியாக உடலின் அமைப்பை பொறுத்து ஏற்படுத்தப்பட்ட அந்த உறுப்புகளை அணுகி அதற்காக அறுவை சிகிச்சை செய்து அந்த உறுப்புகளை முழுவதுமாக அகற்றுவதோ பகுதியாக அகற்றுவதோ அதில் ஏற்படக்கூடிய சீழ் மற்றும் நீரில் இரத்தத்தை அகற்றுவதோ போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். ரொம்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரசவத்தின் போது பெண்களால் பிரசவிக்க முடியாமல் இறப்பு ஏற்பட்டது. அதற்காக ஏற்பட்ட மாற்று சிகிச்சை முறை தான் சிசேரியன். சிசேரியன் முறையில் இயற்கையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து வயிற்றின் கீழ்ப்பகுதி வழியாக குழந்தைகளை நாம் பிரசவிக்கும் போது உயிரிழப்பு, குழந்தையினுடைய பாதிப்போ இல்லை தாய்க்கு பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடிகிறது. இந்த அறுவை சிகிச்சை காலங்காலமாக சென்றது. நவீன காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பிசிக்ஸ் வளர்ச்சியினால, இயற்பியல் வளர்ச்சியினால, ஆப்டிக்ஸ் அண்ட் டெலஸ்கோப் ஆப்டிக்ஸ் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் அறுவை சிகிச்சையில் மாற்றங்கள். நான் ஒரு 40-50 ஆண்டுகளாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சற்றேறக்குரிய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பித்தப்பை அகற்றுவது வேண்டுமென்றால் அதை வயிற்றின் மேல் பகுதியில் வலதுபுறத்தில் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வெட்டு ஏற்படுத்தி சர்ஜிக்கல் இன்சிஷன் பித்தப்பையை அணுக வேண்டியிருந்தது. 1980களில் தொடங்கி இப்பொழுதெல்லாம் லேப்ராஸ்கோபி எனக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை வாயிலாக நம்மால் பித்தப்பையை அகற்ற முடிகிறது. அவ்வாறு பார்க்கும்பொழுது லேப்ராஸ்கோபி, முட்டிகளின் உள்ளே ஏற்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு ஆர்த்ராஸ்கோபி, மார்பின் உள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகளை நுரையீரல் மற்றும் மார்பகத்தில் மார்பு கூட்டின் உள்ளே ஏற்படக்கூடிய தொரகாஸ்கோபி, ஈவன் பிரெயின் சர்ஜரிஸ்
அண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ், முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய சர்ஜரிஸ், இவ்வாறு எல்லாமே நம்மளை குறைந்த அளவு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். குறைந்த அளவே காயங்களை ஏற்படுத்த நம்மளால் சர்வீஸ் செய்ய முடியுது. இப்பொழுதெல்லாம் எண்டாஸ்கோப்பி, பரிஜய எண்டாஸ்கோப்பி வழியாகவும் கொரோனாஸ்கோப்பி வழியாகவும் சில பெரிய அளவில் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படக்கூடிய சிகிச்சைகளை மிகவும் சுலபமாக செய்து வருகிறோம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பிசிக்ஸ், இயற்பியல், ஓவரால் அறிவியல் வளர்ச்சியினுடைய பலனை மருத்துவ உலகமும் பெற்று வருகிறது. அதனுடைய சமீப காலமாக நம்மால் சொல்லக்கூடிய ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை, அது தற்போதைய மிக அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறை ரொபாட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை. டாக்டர், எல்லா அறுவை சிகிச்சைக்கும் ஒரே நேரம் தான் எடுக்குமா, இல்லை என்ன அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அறுவை சிகிச்சை என்பது எந்த உறுப்பில் நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோம், அதன் நம்ம அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டிய பகுதியின் சுற்றியுள்ள என்ன உறுப்புகள் இருக்கின்றன, அவற்றின் முக்கியத்துவம், ஒரு சில இடங்களில் ஒரு சில மில்லிமீட்டர் தவறுதல் எடுத்தால் கூட பெரிய அளவு உடம்பில் பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். அதை பொறுத்தே அறுவை சிகிச்சையினுடைய நேரமும் காலமும் வேறுபடுகிறது. சில அறுவை சிகிச்சைகள் 5 முதல் 10 நிமிடமே முடிய அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பல மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் கூட அறுவை சில சமயங்களில் கையை முழுதுமாக துண்டாக வெட்டியவர்களுக்கு ஒட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பல மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கையை மீண்டும் பொருத்தியிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சையின் தன்மையும் அறுவை சிகிச்சை வேண்டிய இடமும் வியாதியினுடைய அன்றைய நிலையும் எவ்வளவு நேரம் ஏற்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது. டாக்டர், திறந்த வெளி அறுவை சிகிச்சை, அதாவது ஓப்பன் சர்ஜரி, இதில் என்ன நடக்குது? ஓப்பன் சர்ஜரி என்கிற நடைமுறை புராதன முறை. அந்த முறையில் பேஷண்ட் நோயாளிகளுக்கு தேவையான மயக்க மருந்தை செலுத்தி எந்த உறுப்புக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு முன்னராலே அறிவியலால் வகுக்கப்பட்ட மருத்துவ அறிவியலால் வகுக்கப்பட்ட முறையின் வாராக ஒரு இன்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷன், ஒரு சுத்தமான ஒரு அறுவை அரங்கத்தில் பலருடைய மேற்பார்வையின் கீழ் சர்ஜிக்கல் இன்சிஷன் செய்து அந்த பர்டிகுலர் எந்த உறுப்பை நாம் அறுவை சிகிச்சை அதை அணுகி அதை அகற்றுவதோ இல்லை முழுவதுமாக பாதியாக அகற்றுவதோ இல்லை மாற்றங்களை ஏற்படுவதோ நாம் செய்து வருகிறோம். அதுவே திறந்த வழி அறுவை சிகிச்சை. டாக்டர், லாப்ரோஸ்கோபி சர்ஜரி, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, இப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கோப் அப்படின்னாலே நோக்கி பார்க்கறது. லேப்ராஸ்கோபி, டெலஸ்கோப்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்க லேப்ராஸ்கோப்பிங்கிறது வயிற்றினுடைய பகுதியை லேப் என்று அழைக்கிறோம். லேப்ராஸ்கோப் உடல் குழி, அது பாடியினுடைய வயிற்றின் உள்பக்கத்தில் உள்ள குழியில் பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. பட் அந்த உறுப்புகளின் நடுவில் சில ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு இயற்கையான இந்த உறுப்புகள்லாம் அசைவு ஏற்படுறதுக்காக ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்கு. அந்த வயிற்றின் உள்ள இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சுவாச காற்றான கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஊசி வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அளவை பெரிதாக்கி அதன் மூலமாக நாம் டெலஸ்கோப் பண்ணக்கூடிய தொலைநோக்கியை, பிரத்யேகமாக அறுவை சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கியை சிறிய 5 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டரோ 10 மில்லிமீட்டரோ ஒரு சின்ன வெட்டின் வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அனைத்து உறுப்புகளையும் மிகவும் தெள்ளத் தெளிவாக ஒரு பெரிய அளவு டிவி ஸ்கிரீன் இருக்கக்கூடிய மானிட்டர்ஸ் திரைகளில் பார்த்து நாம் எந்த உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதற்கேற்றாற்போல் மற்ற சிறு துளைகள் 5 மில்லிமீட்டர் அளவு துளைகள் வைத்து அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப்ராஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்யும் முறையே லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இதனுடைய லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை முதலில் பித்தப்பைக்கும் அப்பெண்டிக்ஸ் கூடிய குடல் அழற்சிக்கும் லேப்ராஸ்கோப்பி ஏற்படுத்தப்பட்ட சப்போது பெருவாரியான வயிற்றில் ஏற்படும் உறுப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் லேப்ராஸ்கோப்பி என்பதற்குடைய அறுவை சிகிச்சை முறை முதல் முக்கியமான முறையாகவும் மருத்துவர்களாலும் நோயாளிகளாலும் விரும்பப்படக்கூடிய முறையாகவும் மாறி வருகிறது. டாக்டர், ஓப்பன் சர்ஜரி, லேப்ராஸ்கோபி சர்ஜரி, இது ரெண்டுத்துல எது பெட்டர், எது நல்லது? லேப்ராஸ்கோப்பி சர்ஜரி என்கிற முறை ஒரு திறந்த வெளி ஓப்பன் அறுவை சிகிச்சைக்கு மாற்றான சிகிச்சையாக பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறது.
ஒரு நோயாளியை பொறுத்தவரை குறைந்த வலி, குறைந்த காலத்தில் பழையபடி தன்னுடைய வேலைக்கும் இயல்பான தினந்தோறுமான இயல்பான வாழ்க்கைக்கும் வருவதையே விருப்பப்படுகிறார்கள். ஆனால் லேப்ராஸ்கோபி என்கிற அறுவை சிகிச்சை முறையை பயின்று கொள்வதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் ஒரு சில ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட அப்பொழுது லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையே பித்தப்பை, கர்ப்பப்பை மற்றும் அப்பெண்டிக்ஸ் போன்றதுக்கு ஒரே அறுவை சிகிச்சை முறையாக மாறி வருகிறது. மற்றும் ஹெர்னியா, மிகவும் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய கணைய புற்றுநோய்கள், ஈரல் புற்றுநோய்கள், இரைப்பை புற்றுநோய்கள் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் அனைத்திற்கும் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஓப்பன் சர்ஜரிக்கு மாற்றாக வருகிறது. ஆனால் ஒரு சில சமயம் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில பின் விளைவுகளோ இல்லை பக்க விளைவுகளாலேயோ திறந்த வழி அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொண்ட வேண்டி வரலாம். பட் அறிவியல் வளர்ச்சியினாலும் மனிதனுடைய திறமையினுடைய வளர்ச்சியினாலும் இன்னும் சில ஆண்டுகளில் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே ஒரே சிகிச்சை முறையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி. டே கேர் சர்ஜரி வெளிநாடுகளெல்லாம், நம் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பெரிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் அன்று காலையே ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வந்து அறுவை சிகிச்சை முடித்து அன்று இரவே வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நம்முடைய மருத்துவர்களினுடைய திறமையும் நம்முடைய கட்டமைப்பினுடைய வலிமையுமே காரணம். டாக்டர், ஒரு சர்ஜரி பிளான் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஒரு அறுவை சிகிச்சையும் அந்த நோயாளிகளுக்கு என்ன வியாதி உள்ளது, இதற்கு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, முதலில் வியாதியை உறுதிப்படுத்த வேண்டும். we should confirm the diagnosis. இரண்டாவதாக வியாதியினுடைய ஸ்டேஜ் நிலை, இந்த வியாதி எந்த நிலையில் உள்ளது. கேன்சர் எடுத்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அதற்குரிய ஒரு வியாதிக்குமான பரிசோதனைகள் வாயிலாக கண்டறிய வேண்டும். வியாதியை உறுதி செய்து அதற்கான நிலையையும் ஸ்டேஜையும் உறுதி செய்த பிறகு எவ்வாறான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை முடிவு கொள்ளும். மூன்றாவது, இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற உடல் நலம் அந்த நோயாளி இருக்கிறதா, அவருடைய உடல்நிலை அதற்கு தேவையான மயக்க மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் உள்ளாரா, அவருக்காக என்ன பிரத்யேக பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், இரத்த பரிசோதனைகள், கதிர்வீச்சு பரிசோதனைகள், ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை உறுதி செய்து நோயாளியின் உடல் நிலையையும் நாம் அறிந்து அதன் பின்னர் அறுவை சிகிச்சைக்கான முடிவை எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்றால் கன்ஃபர்மிங் த டயக்னோசிஸ், ப்ரீ ஆபரேட்டிவ் அசஸ்மெண்ட், நோயின் முன் நோயாளியை அசஸ் செய்வது, அண்ட் இன்ட்ரா ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், அறுவை சிகிச்சையின் போல் எவ்வாறான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை விளைவுகள், பின் விளைவுகளோ இல்லை தேவையற்ற விளைவுகளோ சந்திக்க நேரிடும் என்பதை உறுதி செய்து அதற்கேற்றாற்போல் இரத்தம் மற்றும் தேவையான மருந்து வகைகளை தயார் செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவரை நாம் எவ்வாறு கவனம் அளிக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. டாக்டர், இப்போ பேஷண்ட் நம்ம வார்டுல இருந்து சர்ஜரி கொண்டு வரோம், அப்புறம் சர்ஜரி ரூம்ல இருந்து திரும்ப வார்டு கொண்டு போறோம். இதுக்கு நடுவில் என்ன நடக்குது? ஒரு நோயாளியை அவருடைய வியாதியை உறுதி செய்து அந்த வியாதியின் நிலையை உறுதி செய்து அவர் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்றவர் இதெல்லாம் ஏற்படும் என்பது சிலதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஆபரேட்டிவ் டீம், அந்த மருத்துவர் மற்றும் செவிலியர் அறுவை சிகிச்சை அரங்கத்தில் உள்ள செவிலியரிடமும் மருத்துவரிடம் நோயாளியை ஒப்படைப்பார்கள். இந்த நோயாளிக்கு இந்த வியாதி உள்ளது, இதெல்லாம் அளித்துள்ளோம், அவருக்கு இந்த சிகிச்சை முடிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த நோயாளியின் உறவினர்கள் உள்ளனர், நோயாளிகளுக்கும் நோயின் தன்மையும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையின் தன்மையும் அந்த சிகிச்சைக்கான மாற்றுத்தன்மையும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளும் தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களின் கையொப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவருக்கு தேவையான மருந்துகள் மற்றும் இரத்தம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் தயாராக உள்ளது என்பதை சொல்லி நோயாளியை அறுவை சிகிச்சையில் மருத்துவரிடமும் செவிலியரிடம் ஒப்படைப்பார்கள். அதன் பின் மயக்க மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சையில் உள்ள செவிலியர் ஆகிய 3 பேரும் அதை உறுதி செய்து உடலின் எந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய போதும் என்பதை மார்க் த சைட் ஆஃப் சர்ஜரி, சைட் மார்க்கிங் சொல்லுவோம். நான் வலது பக்கம் எர்னியா இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், தப்பாக மார்க் பண்ணிட்டா தப்பாக பண்ணுவேன், சைட் மார்க் பண்ணணும், எந்த மார்க் பண்ணியிருக்காங்களான்னு மார்க் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு எல்லாம் WHOன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் என்ற ஒரு பக்க செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க.
அதில் வந்து 3 பகுதி இருக்குது. ஒன்று, முதல் பகுதி அறுவை சிகிச்சைக்கு முன் செவிலியரும் மயக்க மருத்துவரும் அறுவை சிகிச்சை மருத்துவரும் பரிசோதிக்க வேண்டியவை. 2வது பகுதி அறுவை சிகிச்சை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை நடக்கக்கூடிய விஷயங்களை செக் செய்ய. 3வது பகுதி அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் இந்த நோயாளியை எந்த வார்டுக்கு மாற்ற வேண்டும், இவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, எந்த விதமான விளைவுகளை நாம் உடனே எதிர்பார்க்கிறோம், அடுத்த 2-3 நாட்களில் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது என்பதை தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் நோயாளியை அதற்குரிய பிரத்யேக வார்டுகளுக்கு மாற்றுவார்கள். டாக்டர், நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோம், ரோபோட்டிக் சர்ஜரின்ட்டு. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ஏன்னா ரோபோட் தான் சர்ஜரி பண்ணுவா. இதில் ரொபாட்டிக் சர்ஜரின்றது ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறை. அந்த ரொபாட்டிக்ஸில் ரோபோ சர்ஜரி பண்ணுறதில்ல, சர்ஜிக்கல் ரோபோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டாவின்சி ரோபோன்னு. அந்த ரோபோவை கன்சோல் என்னக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து இயக்குபவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தான். ரோபோ வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ரோபோ நோயாளியின் அருகில் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் அருகிலுள்ள அறையிலோ அதே அறையிலோ இருப்பார். டெலி சர்ஜரின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து ஆந்திராவில் இருந்த ஒரு சர்ஜன் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரோபோ வழியாக ஆப்ரேட் பண்ணாருன்றது டெலி சர்ஜரின்றது. அது வந்து ஃப்யூச்சரில் ரொட்டீன் ஆகிடலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோவை இயக்குபவரும் ஒரு சர்ஜன். அந்த சர்ஜன் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் டெலஸ்கோப் வழியாக லேப்ராஸ்கோப்பினுடைய இன்னொரு பரிமாணம் தான் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி. வித்தியாசமான பரிமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு ரோபோ அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் நிறைய நமக்கு பயன் இருக்குது. அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரியோட துளை அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு வலி மிகவும் குறைவாக இருக்கும். ஏர்லி ரெக்கவரி, மிகவும் வேகமாக அவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். மிகவும் வேகமாக அவர்கள் வேலைக்கு பழையபடி செய்ய முடியும். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் வேகமாக வளர்ந்தக்கூடிய ஒரு சிகிச்சை. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எப்படி லேப்ராஸ்கோப் என்கிற முறை வந்ததோ அதே மாதிரி ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிவிடும். டாக்டர், இந்த ரிகவரி டைம், ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம நார்மல் வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு அறுவை சிகிச்சையை பொறுத்தும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உடல் உறுப்பை பொறுத்தும் அறுவை சிகிச்சை பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் மாறுது. பொதுவாக எலும்புகள் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, கை கால் தொடை எலும்பு, இடுப்பு எலும்பு, இல்லை ஸ்பைன், இதெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் வந்து ஒரு போனோட ஹீலிங் டைம் வீக்ஸ் to months. ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து என்ன அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களால் மிகவும் வேகமாக வேலைக்கு செல்ல இயலாது. ஒரு எலும்பினுடைய ஆறும் தன்மை சில வாரங்கள் ஆகுது. அதனால் அவங்களால வெயிட் பேர் பண்ணக்கூடாது, வெயிட் ஃபுல்லாக ஊனக்கூடாதுனால லேட் ஆகும். மற்றபடி இப்போ வயிற்றில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, மார்பகத்தில் தொண்டையில் ஏற்படக்கூடிய சிகிச்சை, மூளையில் ஏற்பட அறுவை சிகிச்சைகள், கை கால்களில் ஏற்படக்கூடிய சதைகளில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள்லாம் பல சில நாட்களிலிருந்து சில வாரங்களிலே அவங்க இயற்கையான வாழ்க்கை முறைக்கு, இயல்பான வாழ்க்கை முறைக்கு வந்துடுறாங்க. முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கீஹோல் சர்ஜரி, இந்த லேப்ராஸ்கோபிக், ரொபாட்டிக், ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலலாம் பேஷண்ட்டுக்கான ரெக்கவரி டைம் ஃபாஸ்ட். ஏன்னா வலி கம்மியாக இருக்குது, பெயின் கம்மியாக இருக்குது, இன்சிஷன் பெயினே இல்லை. ஊண்ட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வயிற்றில் வெட்டு ஏற்படுத்தினாலோ இல்லை அதனுடைய கிருமி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதே ஒரு துளை அறுவை சிகிச்சையில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்குது, மிகவும் வேகமாக. சொன்ன மாதிரி சிலர்லாம் அடுத்த நாளே வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் அதெல்லாம் சில இடத்துல நடக்கவும் தான் செய்யுது. அறுவை சிகிச்சை முறையை பொறுத்து, அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை ரெக்கவரி டைம் மாறுபடுது. டாக்டர், ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது? ஒரு எந்த விதமான நோயும் இல்லாத ஒரு நோயாளி, ஒரு சர்க்கரை நோய் இல்லை, ஒரு இரத்த கொதிப்புன்ற ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண நோயாளிகளுக்கு உடம்புல உணவு கட்டுப்பாடுனா பொதுவாக ஒரு 6-8 மணி நேரம் அவங்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில மெத்தடில் கிளியர் ஃப்ளூயிட் ஸ்டில் பிஃபோர் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளியர் ஃப்ளூயிட் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. கன்வென்ஷனலாக ஜென்ரலாக நம்ம 6-8 மணி நேரம் நோயாளிகளை நாம் உணவு உண்ணாமல் இருக்க சொல்கிறோம், 6 to 8 hours. ரெண்டாவது, மிகவும் கடினமான, மிகவும் அதிகப்படியான எண்ணெய், மசாலா,
கொழுப்பு, அதிக நேரம் செரிமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இயல்பாக செயல்படக்கூடிய நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி இல்லை இடியாப்பம் இல்லை தோசை, தயிர் சாதம், அந்த மாதிரியான உணவு வகைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்காது. பேஷண்ட்டுக்கும் ஈஸியராக இருக்கும். ரொம்ப கடுமையான உணவுகள் மற்றும் அமிலத்தன்மையை வயிற்றில் கூட்டும். ஒரு பிளாண்டான ஒரு உணவு வந்து அமிலத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். இயற்கையான உணவு, ஈஸியாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவுகள் 6 to 8 மணி நேரம் பட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம காலையில் 6 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறோன்னா நைட் ஒரு 8 to 9 சாப்பிட சொல்கிறோம். 10 o'clock கிளியராக 10-10:30 கிளியர் ஃப்ளூயிட்ஸ், தண்ணி அந்த மாதிரி கிளியர் ஃப்ளூயிட்ஸ் குடிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க ஜென்ரலாக. மார்னிங் 6-7 மணிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க தூக்கத்தில் எழுந்துக்கிற மாதிரி தான். அதோட சர்வை சிகிச்சை செய்து 4-5-6 hours நம்ம பழையபடி குடிக்க சொல்லிடுறோம், சாப்பிட சொல்லிடுறோம். அறுவை சிகிச்சையை பொறுத்து அது மாறுது. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு கடினமாகவே அது இருக்காது. டாக்டர், இப்போ 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பசிக்காதா? இல்லை சார், பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா 10 மணி நேர அறுவை சிகிச்சை என்பது பொது மயக்க சிகிச்சை வழியாக பண்ணுறோம். அவங்க வந்து பேஷண்ட் வந்து அனஸ்தீசியா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர்களுடைய உடம்பு முழுவதும் ஒரு மயக்க மருந்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவ்வாறு இருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர்களுடைய மெட்டபாலிசம்ன்ற ஒரு வளர்சிதை மாற்றம்னா அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான நிலைமையில் இருக்கும். ஒரு மனிதருக்கும் இயற்கையாகவே அவர்கள் உணவு உண்ணாத போது நம்ம லிவர்லேருந்து கிளைக்கோஜன்னு சொல்கிறோம். அந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு ஆற்றலாக மாறக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்டோர்டு கிளைக்கோஜன் உடம்புல. ரெண்டாவது, அறுவை சிகிச்சைக்கும் போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஊசி மூலமாக மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் செலுத்தப்பட்டு வரும். அதனால் அவர்களுக்கு தேவையான அதுவும் அவர்கள் இயல்பாக ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸே இல்லை. நம்ம தூங்கும்போது நமக்கு எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்காது. நடக்கும்போதோ ஒரு உடற்பயிற்சி செய்யும் போதோ படிக்கும்போதோ நடக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியும் கம்மி. அதே நேரத்தில் பசிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பல மணி நேரம் செய்யும்போது அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்துக்கு முன்னாடி ஆசிட் சப்ரஷன் சொல்லிட்டு நம்ம ரானிட்டிடின், பேண்டப்ரோசோல் அந்த மாதிரியான வயிற்றினுடைய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அளிக்கிறோம். அந்த மருந்துகள் என்ன பண்ணனா வயிற்றில் இருக்கிற அமிலமே சுரக்காத அளவுக்கு பார்த்துக்குது. இதனால் பொதுவாக பசி இருக்காது. சர்ஜரி முடித்த சில மணி நேரங்களில் உங்களுக்கு பசி வந்துடும். அதனால் அவங்க ரெண்டாவது சில மருந்துகள் கொஞ்சம் குமட்டல் ஏற்படுத்தும், மயக்க மருந்துகள். அதனால் பேஷண்ட்டுக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே தோணாது. டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை முடித்த பிறகு எப்போ பேஷண்ட் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும்? உடற்பயிற்சி பொதுவாக நம்ம வந்து ஒரு எலும்பு மற்றும் முதுகெலும்பு இல்லை எலும்புத்துறையை சார்ந்தாத அறுவை சிகிச்சைகளை ஏர்லி ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு சர்ஜரி பண்ணால் ஒரு 4 to 6 hours பேஷண்ட் எழுந்து ஒரு சிறுநீரகம் கழிக்க வேண்டுமென்றால் அவர்களை எழுந்து சென்று முடியும்னா அவங்களே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் தான் போகணும்னு சொல்கிறோம். ஸோ தே மஸ்ட் சீக்கிரமாக அவங்களை நடக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடிலாம் பயப்படுவோம், படுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கின் பின் பராமரிப்பு பிரிவில் ஒரு செவிலியரின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவரினுடைய மேற்பார்வையில் இருக்கும்போது நோயாளியை சுயநிலைவு பெற்று விட்டாரா, அவர் தெளிவாக பேசுகிறாரா, அவருடைய இரத்த ஓட்டம், நாடி துடிப்பு மற்றும் ஆக்சிஜனேஷன் கூடிய இரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கா, எல்லாத்தையும் அதுக்கான ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது. அதை வச்சு தெளிவாக இருக்கிறாருன்னதுக்கப்புறம் முதல்ல அவரை எழுந்து உட்காருங்க, அப்புறம் காலை கீழே வைங்க, நடந்து போங்கன்னு சொல்லி பாத்ரூம் போக வைக்கிறோம். அந்த மாதிரி ஏர்லி ரெக்கவரி வந்து சில மணி நேரங்களே ஏற்படுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நடந்தீங்களா, ஏர்லி ரெக்கவரி பண்ணால் பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்க வச்சா சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவான். ஒரு எக்ஸசைஸ் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது, சிறிய அறுவை சிகிச்சைகள் காலில் இல்லை கையிலன்னா அவங்க சில நாட்கள்லேயே நார்மலாக வந்துடலாம். கொஞ்சம் வயிற்றில் ஒட்டப்பட்டு லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம் இல்லை பண்ணும்போது ஒரு சில வாரங்கள் மருத்துவரின் அவர்களுடைய உடல்நிலைமை பொறுத்தோ அந்த காயத்தினுடைய தன்மையை பொறுத்து எவ்வாறு ஆறி இருக்கிறதை பொறுத்து ஒரு சில வாரங்களை இயற்கையான உடற்பயிற்சிக்கு வந்துடலாம். நடக்கிறதுங்கிறது ஒரு சில நாட்கள்லேயே இயற்கையாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வேலைக்கே கூட போகலாம். டாக்டர், ஒரு கருத்து இருக்குது. இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க, மது அருந்தவங்களுக்கு வந்து சர்ஜரி முடிச்சு ரிகவர் ஆகிறதுக்கு டைம் ஜாஸ்தியாக உண்டு. இது உண்மையா? இது எதனால்? ஸ்மோக்கிங், டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் ரெண்டுமே வந்து ஒரு பாய்சன் தான். அது ரெண்டுமே வந்து உடம்புல வந்து உடம்புல அனைத்து அங்கங்களிலும் பாதிப்பு ஏற்படுது. ஸ்மோக்கிங் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்புனா இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இரத்த குழாயை சுருங்க வச்சு ரத்தத்தினுடைய வேகத்தை குறைக்கும், ரத்தத்தினுடைய பிளட் கிளாட் பண்ண வச்சிரும், ரத்தத்தை உறைய வைக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. ரெண்டாவது, ஸ்மோக்கிங் வந்து ஒருத்தருடைய
நுரையீரலை தான் டைரெக்டாக பாதிக்குது. அவங்க ஒரு நோயாளி அவருக்கு இயற்கையாக இருக்கும்போது அந்த ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் அவருக்கு பெருசாக தெரியாது. ஒரு மயக்கம் கொடுத்து மீட்கும் போது தான் அவருக்கு அது தெரியும். அவர் நான் நல்லா தான் இருக்கேன்னுவாங்க. நம்ம அவரை ஒரு உதாரணமாக ஒருத்தர் ஒரு 15-20 வருஷமாக 30 வருஷமாக அவர் தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் அவரையும் நாங்கள் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்றக்கூடிய நுரையீரல் எவ்வாறு வேலை செய்கிறோம் டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறோம். அதில் பார்த்தா சிரியத்துக்காக அவங்களோட அவ்வளோ பாதிப்பு இருக்கும், ஆனால் வெளியில் அவங்களுக்கு அது தெரியாது. ஒரு அறுவை சிகிச்சை நம்ம எமர்ஜென்சி இல்லாமல் ஒருத்தருக்கு பண்ண போகிறோன்னா ஒரு 2 to 4 வீக்ஸ் 2-4 வாரம் அவங்க புகைப்பழக்கத்தை கட்டுப்படுத்த சொல்வது மிக 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 முக்கியம். அதே மாதிரி ஆல்கஹால் மது அருந்துவராக இருந்தால் அவர்கள் கிட்டத்தட்ட 2-4 வாரம் அந்த மதுலேருந்து அருந்தாமல் இருப்பது தான் நம்ம மிக வேகமாக அறுவை சிகிச்சைக்கும் போதும் அதற்கு பின்னரும் அவர்களை நம்ம வெளியே கொண்டு வர மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் பேஷண்ட்டுக்கு நம்ம எமர்ஜென்சியாக ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் நம்ம பெரிய சந்திக்கிறோம். இப்போ ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கிறாரு, நாளைக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக அவருக்கு ஒரு அடிபட்டுடுது, மூளையில் ஆப்ரேட் பண்ணோம், வயிற்றில் ஆப்ரேட் பண்ணோம், இல்லை ஒரு அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு பண்ண போகிறோம்னா அவர்கள் வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்பும் மனசும் மதுக்கு அடிமையாயிடுது. அவங்க ரொம்ப தவறுதலாகவும் தாறுமாறாகவும் ஓடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவர்களுக்கு மூக்கில் டியூப் போட்டு வச்சுருப்போம், கையில் ரத்த குழாய்க்கு ரத்தம் செலுத்துகிற டியூப் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அவங்க ஓடுவாங்க. அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. ஒரு நார்மலான ஒரு மனிதனால் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் அதுக்கும் நாங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு மனநல மருத்துவனுடைய கட்டுப்பாட்டில் இவங்கெல்லாம் டைரெக்டாக அந்த மாதிரி வரும்னு சொல்லி அதெல்லாம் கட்டுப்படுத்தி பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாமே நம்ம ஒரு 2-4 வாரத்துக்காகவது குறைந்தபட்சம் இப்போ மருந்து அருந்துவதையோ இல்லை புகைப்பிடிப்பதை நிறுத்தி ஒரு நோயாளியை அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்தி செய்வது சிறந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ரெண்டாவது மதுவும் இது பேஷண்ட்டுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும், பேஷண்ட்டுடைய எதிர்ப்பு தன்மை இருக்காது, ரத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதனால் பொதுவாகவே எப்பொழுதும் இல்லாமல் இருப்பது அட்லீஸ்ட் அறுவை சிகிச்சைக்கு முன்னராகவும் பின்னராகவும் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் இன்றியமையாதது. டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி பேஷண்ட்டில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? அறுவை சிகிச்சைக்கு முன்னர் ஒன்று நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இவருக்கு இந்த வியாதி தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சில டெஸ்ட்டை பண்ணுறோம். அது ஒரு டயக்னோசிங் ப்ராப்ளம். இரண்டாவதாக இந்த வியாதி எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, இல்லை என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, ஒரு பிபிக்கு எடுத்திங்கனாலே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் ஹைப்பர் டென்ஷன் நம்ம கையில் கட்டி பார்க்குறோம். ஒரு கேன்சர் எடுத்தால் 1, 2, 3 ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அந்த வியாதியினுடைய ஸ்டேஜில் நிலையை அறிவதற்காக சில பரிசோதனைகள் நம்ம செய்கிறோம். மூன்றாவது, இந்த பர்டிகுலர் நோயாளி இவருக்கு என்ன மாதிரியான உடல்நிலைமை இருக்கிறது, அவருடைய ஒரு ரத்தத்தினுடைய அளவு எப்படி இருக்குது, அவருடைய சர்க்கரை இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா அது கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, அவருடைய சிறுநீரக வேலை செய்யும் திறன் எவ்வாறு இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவோம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஈரல் வேலை செய்யும் திறமை எவ்வாறு இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல்ஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் லெவல் எப்படி இருக்கிறது. ஸோ ஒன்றும் நம்ம பாடியை ஒரு சிம்ஃபனி மாதிரி தான், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஒரு சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் இயற்கையாக நார்மல்னு நம்ம நினச்சிக்கலாம். 30-40 வயசுலேயே நம்ம ஒரு எக்கோ டெஸ்ட் படுத்தா ஹார்ட்டில் ஒரு வேலில் ப்ராப்ளம் இருக்குது, அது பேஷண்ட்டுக்கு தெரியல, இயற்கையாக நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை. ஸோ இருதயத்தினுடைய தன்மையும் நுரையீரல் தன்மை இது எல்லா பரிசோதனையும் செய்து அவரை ஒரு முழுவதுமாக ஒரு பொது மருத்துவர் மற்றும் ஒரு இதய மருத்துவரினுடைய ஆலோசனையை பெற்று அதன் பின்னர் ஒரு மயக்க மருத்துவர் அவரை பரிசோதித்து மயக்க மருத்துவர்கள் ஏற்படக்கூடிய விளைவு அனலைஸ் பண்ணி தான் நம்ம அவருக்கு மயக்கம் கொடுத்து அறுவை சிகிச்சை செய்ய சாத்தியம். டாக்டர், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எப்படி பேஷண்ட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸை தவிர்க்கலாம்? பொதுவாக எல்லா அறுவை சிகிச்சையின் போதும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அறுவை அரங்க சூழலில் ஏற்படுத்துறதுனாலையும் அனைத்து பொருட்களும் மிகவும் ஆட்டோக்ளேவ் என்ற முறையில் சுத்தப்படுத்துறதுனாலும் இன்ஃபெக்ஷன் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சில கவனக்குறைவுகளின் காரணமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, திறந்த வெளி அறுவை சிகிச்சையில் காயத்தினுடைய நீளம் பெரியதாக இருப்பதனால இன்ஃபெக்ஷன் ரேட்டுங்கிறது கிருமி தொற்றுக்கான வாய்ப்பு அதிகமான கட்டு ஏற்படுத்துகிறோம், ரத்தம் கசியுது, அந்த ரத்தம் தங்குது, ரத்தம் ஒரு கிருமிக்கு ஒரு நல்ல ஃபுட்டு மாதிரி. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வேற அது லெப்ராஸ்கோபிக் இல்லை கீஹோல் சர்ஜரியில் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பேஷண்ட் சைடில் அது மட்டும் இல்லாமல் நோய்க்கு நம்ம சிகிச்சை அளிக்கும் போதே நமக்கு ஒரு ப்ரொஃபைலாக்டிக் ஆன்டிபயோட்டிக்னு கொடுத்துரும். அது கிருமி தொற்று அறுவை சிகிச்சைக்கும் போது ஏற்பட்டால் தான் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா 24-48 மணி நேரத்தில் ஒரு இயற்கையான தோல் ஏற்படக்கூடிய காயம் சேர்ந்துரும் மேலால். அதை சீல் பண்ணி வச்சுக்கிட்டு இமீடியட்டாக அடுத்த நாள் கூட குளிக்கலாம், ஒன்றும் இல்லை. எப்போ இன்ஃபெக்ஷன் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னா
ஒரு நோயாளிக்கு அவசரமான அறுவை சிகிச்சை செய்கிறோம், இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோம், மூணாவது ஒரு ரோடில் அடிபட்டிருக்கு அந்த காயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் அறுவை சிகிச்சை செய்கிறோம், இல்லை ஒரு நோயாளிக்கு சர்க்கரை நோய் உள்ளது அது கட்டுப்பாட்டில் இருந்தால் பரவாயில்லை, கட்டுப்பாடு இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவ்வாறு சர்க்கரை நோய் இருந்தால் அவர்கள் சர்க்கரை நோயை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி மருத்துவர் வந்து அந்தந்த உறுப்புக்கு ஏற்ற மாதிரியான அந்த காயத்துக்கு ஏற்ற மாதிரியான சொன்ன அறிவுரை கொடுக்குறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். பொதுவாக அறுவை சிகிச்சைகள் இன்ஃபெக்ஷன் மிக மிக குறைஞ்சி வருகிறது, ஆல்மோஸ்ட் இருக்கிறதே இல்லை இப்பெல்லாம். டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் டாக்டர் கிட்ட என்னெல்லாம் ஓப்பனாக சொல்லணும்? சில பேஷண்ட்ஸ் மறைப்பாங்களே டாக்டர்ஸ் கிட்ட, அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம். எஸ், ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு இதுக்கு இவ்வளோ கேள்விகள் விட இது முக்கியமான கேள்வியாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 அக்கேஷன்ஸில் ஒரு பேஷண்ட்டுக்கு சின்னதாக தொலை போட்டு மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கிட்ட வந்து அந்த சர்ஜரி பண்ணதே அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து இன்னொரு மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டு என்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஒரு பொது மருத்துவர்கிட்ட, இருதய மருத்துவர்கிட்டையும் நீங்கள் எதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க திரும்பி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் டாக்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி கீஹோல் சர்ஜரி மாதிரி பிரெயினில் பண்ணாங்க அப்படின்னா. நீ டாக்டர்கிட்ட சொல்லலை? இல்லை டாக்டர், எனக்கு வந்து அந்த டாக்டர் அதெல்லாம் மறந்துருங்க, நீங்கள் இனிமேல் நார்மல் ஆயிட்டீங்க, அதனால ஒன்றும் அதனால 20 வருஷமா நல்லா இருக்கேன் டாக்டர். அவங்க வந்து அந்த வியாதியை மறக்க நினைக்கிறாங்க, ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போதும் மயக்கம் கொடுக்கும்போதும் முக்கியங்கிறத மறந்துடுறாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க, அதை நமக்கு பார்த்தா வெளியில தழும்பே இல்லாமல் ரத்த குழாய் வழியாகவே பண்ணியிருப்பாங்க, ஆன்ஜியோ வழியாக. அவங்களும் அதை சொல்லாமல் விட்டுறாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா, ஏதாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே மயக்கம் கொடுத்த போது ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, வேறு ஏதாவது மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரீங்களா. ஒரு சில மாத்திரைகள் வந்து ரத்தத்தை ஒரே வைக்கும் தன்மையை குறைச்சிரும், பிளட் தின்னர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா 3-5 நாள் வந்து அந்த மாத்திரையை கட்டாயம் நிறுத்த வேண்டும். ஒரு சில பேஷண்ட்ஸ் ஒரு 15 வருஷம் சாப்பிடும்போது அது வந்து அவங்க வந்து ஒரு உணவு மாதிரியே நினச்சிக்கிறாங்க, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா சொல்லாமல் விட்டுறாங்க. இல்லைன்னா பெரிய ஆபத்துன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணால் பிளட் நிற்கவே நிற்காது, தொடர்ந்து ஆகிட்டு இருக்கு. அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை, உண்ணக்கூடிய மருந்துகள், ஏற்கனவே ஏற்பட்டது அறுவை சிகிச்சைகள், அலர்ஜி இருந்தால் முக்கியமாக சொல்லணும். ஒரு சில பேஷண்ட் அலர்ஜி வந்து அவங்களுக்கும் குடும்பத்திலேயும் அலர்ஜி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் கட்டாயம் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லிக்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பிளேட் வச்சுருப்பாங்க காலில், அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் மெட்டல் பிளேட் உடம்புல இருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேன் அட்மிட் பண்ணோம், ஸ்கேன் எடுக்க போகிறோம்னா இதெல்லாம் அவங்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிடுறது நல்லது. இப்போ இது எல்லாத்துக்குமே செக்லிஸ்ட் இருக்குது, டாக்டர்ஸே அவங்கள ஃபுல்லாக கேட்டுருவாங்க. பட் இவங்களும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை, ஒரு சிலர் வந்து மயக்கம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க 2 நாள் 1 நாள். அதுக்கான காரணம் இருக்குது. ஒரு சிலர் உடம்பு நிலைமை அப்படி இருக்கலாம். அதான் சொல்லணும், எனக்கு போன தடவை மயக்கம் கொடுத்து எனக்கு மயக்கம் தெரியல, ஒரு 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா டாக்டர் யோசிப்பாங்க ஏன் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில நிலைமைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே குடும்பமான வரைக்கும் சொல்லிடுறது நல்லது. டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருப்பாங்க, பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி அவங்களை பார்த்துக்கலாம் சர்ஜரி அப்புறம்? கடினமான சூழல் தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்திருக்கு. அட்டெண்டர்ஸ் வருவாங்க, சர்ஜரிக்கும் போது மட்டும் கையெழுத்து போட்டு கூட இருப்பாங்க, என் பசங்க யூஎஸில் இருக்காங்க, வெளில இருக்காங்க, யாரும் இல்லைன்னு, அப்புறம் போயிடுவாங்க. யூஸ்வலாக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுடைய செவிலியர்கள் மற்றும் எங்களுடைய வார்ட் பாய்ஸ், செவிலிய ஆண் பணியாளர்கள் வழியாக நான் அவங்கள பார்த்துக்க சொல்கிறோம். ஒன்ஸ் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்கள யாரும் ஒருத்தர் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது வேணுன்னா எங்களோட ஹாஸ்பிட்டலோட நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், எதாவது இருந்ததுன்னா நீங்கள் பேசலாம்னு சொல்லி டாக்டர் ரிசப்ஷன் நம்பர் கொடுத்தா அவங்க சந்தேகத்தை வாய்ஸ் கால் இல்லை வீடியோ காலில் கூட அவங்க அதை தெரியப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜியில் முடியுது. பட் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகாமல் ஒரு சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி தன்னை தான் பார்த்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது நல்லது. டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அறுவை சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு என்ன மனநல அறிவுரை தருவீங்க? ஜென்ரலாக நம்ம பேஷண்ட் வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவனுடைய கடமை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலை கொடுக்கறது. அறுவை சிகிச்சைங்கிறது ஒன்றும் புதுசாக உங்களுக்கு நாம் பண்ணலை. அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை நான் பல பேருக்கு பண்ணியிருக்கேன், பல வருஷமாக பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், ஆமாம் டாக்டர், நீங்கள் அவங்க சொல்லி தான் டாக்டர் வந்திருக்கணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இதே ஆங்ஸைட்டி, இதே நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நவீன காலத்தில் இந்த மாதிரி அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறது ஒன்றும் பெரிய கடினமான காரியங்கள் இல்லை. அதுவும் நம்ம ஒன்றும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது, ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி தான் அறுவை சிகிச்சை பண்ண நம்புங்க. ரெண்டாவது, நீங்கள் படபடப்பாக உங்களுடைய ரத்த அழுத்தமும் சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரையினுடைய அளவும் அதிகமாக்கி உங்களுக்கு அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும்.
அதனால் உங்களுடைய மனத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனால் இப்போ இருக்கிறதுல ஜனங்க பொதுவாகவே வந்து ஒரு அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைன்ற போகும்போது சார் ரொம்ப நம்மளை இன்னும் ஒரு வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் அவங்க அப்படி தான் மாட்டாங்க. அது நல்ல ஒரு நல்ல மாற்றம். அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கிற நம்பகத்தன்மையை காமிக்குது, சிஸ்டமில் இருக்கிற ஃபெய்த்தை காமிக்குது, எல்லாம் நல்லாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு. புதுசாக ஒருத்தர் முதல்ல பார்க்குறாங்கன்னா இருக்கிறத விட ஏற்கனவே அவங்க பழகின ஒருத்தர்கிட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களுடைய நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அதுதான் டிசைட் பண்ணுது. நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் நல்லாயிடுவீங்க, சரியாயிடுவீங்க, யூல் பிகம், இந்த மாதிரி இருந்தவங்க நல்லாயிட்டாங்கன்னு ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு பேஷண்ட் நேமை கோட் பண்ணாமல் ஒரு சினாரியோவை பண்ண சொல்லி காமிக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும். இதெல்லாம் விட யூடியூப் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஈஸியாக இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சு கை கால் நகர்த்த முடியாது முன்ன மாதிரி, ஒரு பெட்லேயே இருப்பாங்க, இல்லை ஒரு நடமாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரும்ல, அதை எப்படி சமாளிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன மாதிரி ஏர்லி மொபிலைசேஷன், பேஷண்ட்டை வந்து அவங்களால இயற்கையாக நடக்க முடியாத சூழல் இருந்தால் கூட சப்போர்ட்டாக அவங்கள மொபிலைஸ் பண்ணணும். மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை ஆக்சுவலாக குறைஞ்சிரும். மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி. படுத்திருந்தால் தான் சிட்டிங் இஸ் டெத்துன்னு சொல்கிற மாதிரி, உட்கார்ந்துருந்தாலே இறப்புக்கு நிகழ்றாங்க. அது மாதிரி பேஷண்ட் மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சைக்கலாஜிக்கலாக ஒருத்தர் நடக்க ஆரம்பித்தாலே தன்னம்பிக்கை அதிகமாக வந்துடும். சப்போஸ் ஆரம்பத்தில் அவங்களால முடியலைன்னா, ஒரு பெட் ரிட்டனாக இருக்காங்கன்னா, அந்த ஃபியூ டேஸ்க்கு நாம வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து ஏன்முறை மருத்துவரை வச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணி, கை கால் எக்ஸசைஸ் பண்ணி, ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ், பாசிவ் எக்ஸசைஸ் அவங்கள அசைக்க சொல்லணும், நம்ம அசைச்சு விடணும். சதைகளுடைய டோனையும் வலுவையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் அவங்களால விழுந்து நடந்த உடனே ஃபாஸ்ட்டாக அவங்களால ரெக்கவரி ஆக முடியும். டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், அது எப்படி நம்ம பேஷண்ட்ஸ் தயாராக இருக்கலாம்? பொதுவாக அறுவை சிகிச்சையில் நம்ம சொல்கிறது வந்து ஊன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன். அந்த காயம் ஏற்படுத்துகிறோம்ல, அந்த காயத்தில் ரத்தம் கசிஞ்சு ரத்தம் சேரலாம், நீர் சேரலாம், இல்லை காயத்தில் இன்ஃபெக்ஷன் வந்து பஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தழும்பு அசிங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஊன் பிரேக். இது எல்லாமே வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் எலக்டிவ் அறுவை சிகிச்சை பிளான்டு சர்ஜரியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எப்போ நடக்கலாம்னா, பேஷண்ட்டோட உடல்நிலை மோசமாக இருக்குது, சுகர் நல்ல கட்டுப்பாட்டில் இல்லை, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை, பேஷண்ட்டோட ஓவரால் ஹெல்த் நியூட்ரிஷனலாக பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, லிவர் ஃபெயிலியர் இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம வேறு வழி இல்லாமல் ரொம்ப வேகமாக ஆப்ரேஷன் பண்ண நினச்சா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணாலோ, இல்லை வேறு வழி இல்லாமல் நம்ம அவசரமாக ஒரு பேஷண்ட் அறுவை சிகிச்சை செய்தாலோ, அவங்களுக்கு செயற்கையாக நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் உணவு கொடுக்க முடியுமா கொடுக்கறது, இல்லை நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய உணவுகள் செலுத்தி, ப்ரோட்டீன்லாம் ஆல்பமின்னு சொல்லிட்டு ஐவியாவே கொடுக்கலாம், குளுக்கோஸ் கொடுக்கலாம், நியூட்ரிஷன் சொல்லிட்டு நரம்பு வழியாக கொடுக்கலாம். பட் இயற்கையாக வாய் வழியாக சாப்பிட்டு செரிமானம் ஆகிற மெத்தட் தான் ரொம்ப நல்லது. அந்த நிலைமை வர வரைக்கும் நம்ம அவங்களுக்கு நல்ல உணவு, நரம்பு மொபிலைசேஷன் கொடுக்கறது வந்து உங்களை சீக்கிரம் ரெக்கவரி பண்ண வைக்கும். டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டாக்டர் சொல்லியிருப்பாங்க சர்ஜரி பண்ணணுன்ட்டு, ஆனால் சில பேஷண்ட் தள்ளி போடுவாங்க, பண்ணாமல் இருப்பாங்க. இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன? அறுவை சிகிச்சை என்பது நாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ஒரு நோயாளியை அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து எலக்டிவாக நம்ம கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை பின் விளைவுகள், தேவையில்லாத விளைவுகள் மிக மிக குறைவு. அதே ஒரு எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட்டு மிக வேகமாக பண்ணும்போது, உடல்நிலை உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் நம்ம பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை அவங்க ஏற்றுக்க வேண்டியிருக்கு. அதே பேஷண்ட், அதே சர்ஜரி, அதை விட கூட காஸ்ட்டும் நேரமும் உபாதையும் செலவாகும். ஸோ ஒரு சில சமயத்தில் பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் பேசும்போது வியாதியின் தன்மையை பொறுத்து அதை தெளிவுபடுத்திடணும். அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் பண்ணிக்கிறது நல்லது, இது பண்ணலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு நாளில் பண்ணோம், 2 நாளில் பண்ணலாம், இல்லை 2-3 மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போதே வார்னிங் சைன்ஸ். இல்லை இப்போ பித்தப்பையில் ஒரு கல் இருக்குன்னா வயிற்றினுடைய மேல் பக்கத்தில் உங்களுக்கு திடீர்னு வலி வருது, வாந்தி வருது, ஜுரம் வருது, அந்த மாதிரினா உடனே வாங்க. ஹெர்னியான ஒரு குடல் இறக்கம் இருக்கிறது பேஷண்ட்டுக்கு, படுத்தா உள்ளே போயிடணும். இல்லை அது போல் வலி இருக்குது சார், கொஞ்சம் முன்னெல்லாம் வலி இருக்கா சார், இப்போ வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ காம்ப்ளிகேஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வார்னிங் சைன்ஸ் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் வாங்க நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட அறிவுறுத்தணும். ஜென்ரலாக ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து சர்ஜரினா அவங்க பண்ணிக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஒரு 10-15% ஏதோ ஒரு சூழலுக்காகவோ, பயத்தினாலேயோ, இல்லை அவங்களுடைய குடும்ப சூழலோ, இல்லை பண கஷ்டங்களாலோ தள்ளி போட நினைக்கிறாங்க. பல சூழல்கள் இருக்குது, வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து காஷன் கொடுத்துடணும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் உடனே வந்துடுங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில
டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்க ஆகும்போது இது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக டாக்டர் சொல்லிடுறாங்க, இப்போ பண்ண தேவை, நீங்கள் அப்புறம் பண்ணுங்க. காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பேஷன்ஸ், சார் நாங்கள் டாக்டர் கிட்ட காமிச்சா அவர் இப்போ பண்ண தேவையில்ல, கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம்னு சொன்னார் சார், அப்பயே பண்ணி தான் வந்திருக்காதான்னு கேட்குறான். அன்னைக்கு அது பேஷண்ட் நல்லதா தெரியுது, சர்ஜரி இப்போ வேணான்னு சொல்றது அந்த டாக்டர் சொன்னது. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு அப்பயே சொல்லியிருக்கலாமே சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. கால்குலேட்டர் இப்போ நம்ம பேஷண்ட் கிட்ட ஒரு டாக்டர் தெரிவிக்கும் போது இது சர்ஜரி தேவை, சீக்கிரமா பண்ணணும் இல்லை, உங்க லைஃப் டைம்ல இது எப்போ வந்தாலும் பண்ணி தான் ஆகணும், கரெக்டான ஒரு சூழல்ல பிரச்சனை இல்லாத நேரம் பண்ணிக்கங்கன்னு சொல்றது ஒரு நல்ல கம்யூனிகேஷனாக இருக்கணும். ரொம்ப பயமுறுத்தாம பேஷண்ட்டுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அந்த வியாதியினுடைய ஒரு ஆபத்தான பிரச்சனைகளை சொல்லி வச்சா காம்ப்ளிகேஷனை குறைக்கும். டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அறுவை சிகிச்சைக்கு எப்படி தயாராகலாம்? டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட் வந்து அவங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோல் விஷயம் எல்லாருமே நம்ம பார்க்குறது வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியன்னு சொல்லுவோம். வெறும் வயிற்றுல சர்க்கரை எடுக்கிறோம், சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் சர்க்கரை எடுக்கிறோம். ப்ளஸ் HbA1cன்னு சொல்லிட்டு கடந்த 8 to 10 வாரத்தினுடைய சர்க்கரை நிலையை முதல்ல பரிசோதனை பண்ணணும். அதை பரிசோதனை பண்ணால் அவங்களுடைய சர்க்கரையினுடைய கட்டுப்பாட்டு அளவு தெரியும். பொதுவாகவே இவங்க யாராவது ஒரு மருத்துவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அதோட இவங்களுக்கு ஏதாவது டார்கெட் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்கள் ரெட்டினோபதி மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்து உப்பு அளவு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி சர்க்கரை நோயினால் நியூரோபத்தின்னு ஒன்று இருக்குது. நியூரோபதி இருந்தால் பிபி ரொம்ப குறைஞ்சிரும், உட்காந்து படுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், எழுந்து உட்காந்து மயக்கம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிஸோட மட்டும் இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் சர்க்கரை நோய் இருக்கிறது, சர்க்கரை வந்து சர்க்கரை அளவு மட்டும் மாறா இருக்கா, இல்லை உடம்புல உறுப்புகளை நிறைய பாதிப்பு இருக்கான்னு அசஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓவரால் அசஸ்மெண்ட் பண்ணி எதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு சர்க்கரையினுடைய அளவை வெறும் வயிற்றுல 100, 110, 100க்குள்ள இருக்கணும். 100 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140, 150 இந்த ரேஞ்சில் வச்சு அறுவை சிகிச்சை பண்றது அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனை குறைக்கும். டாக்டர், இப்போ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி அறுவை சிகிச்சைக்கு தயாராகலாம்? பிபி சர்க்கரை வியாதி மாதிரியே தான். ஒரு பிபிங்கிறது ஒரு டார்கெட் பிபின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 120/80 சொல்கிறோம். பட் எல்லாருக்கும் 120/80 இருக்காது. ஒரு 130/90 வரைக்கும் நம்ம ஒத்துக்கலாம் பிபியை. ஸோ அன்கண்ட்ரோல்டு பிபி வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ். இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து ஸ்ட்ரோக் வரலாம், மூளை ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆஃப் சர்ஜரியில் இன்னும் பிபி ரொம்ப தாறுமாறு அதிகமாகிடும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அதனால் ஒரு இல்லை ஏற்கனவே இல்லை ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பிபி பார்க்குறோம், அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க 160, 100 ஜம்ப் பண்ணி சர்ஜரி உடனே போட. சில நாட்கள் அவர்கள் மருந்துகளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வதே நல்லது. 140/90 குறைஞ்சபட்சம் இருக்கணும். 120/80 வரலனாலும் வயசு கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா பிபியினுடைய அளவு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களுடைய குடும்ப மருத்துவருக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும் யார்கிட்ட பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட. பட் அதிகப்படியான பிபி இருக்கும்போது மிகவும் வேகமாக குறைந்த அறுவை சிகிச்சை செய்தால் கூட அவ்வாறு செய்வதை விட பொறுமையாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வது நல்லது. டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் கிட்ட டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுங்க சொல்லிட்டாங்க, திரும்ப அந்த பேஷண்ட் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாமா இன்னும் டாக்டர் கிட்ட? பேஷண்ட் கிட்ட ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, முதல்ல போகும்போது ஒரு டாக்டர் நம்பிக்கை வச்சு தான் போறாங்க, அவங்க சொல்றதுல நம்பிக்கை இருக்கு. பட் இயற்கையாகவே பேஷண்ட்டுக்கு இது ஒரு பயம் இருக்கும், அந்த அறுவை சிகிச்சையிலையோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு கூகுள் பார்க்குறாங்க எல்லாம். இன்னொரு சிகிச்சை கிட்ட நம்ம கிட்ட வாங்குறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரிய போறதில்ல. அது வாங்குறதுன்னு அவங்களோட சுதந்திரம், தப்பு கிடையாது. பட் அந்த ஒரு டாக்டருக்கும் ஒரு டோன் மாறலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவையில்லாத ஒரு வியாதிக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கன்னு ஒரு டாக்டர் சொல்வதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அவங்களுடைய மன நிம்மதிக்குன்னா ஒரு சிகிச்சை வாங்கலாமே தவிர அவசியப்படாது. பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரியோ இல்லை ஒரு கார்பரேட்லேயே போனீங்கன்னா டிசிஷன் வந்து ஒரு டீம் தான் எடுக்கிறாங்க. அதில் 1க்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. பேஷண்ட் வாங்குறது வந்து அவங்களுடைய சுதந்திரம், அதனால ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அது அவங்கள குழப்பத்தில் ஆழ்த்திடக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தினோமே தவிர அது குழப்பத்தில் ஆழ்த்திடக்கூடாது. டாக்டர், ஏன் சில சமயம் அறுவை சிகிச்சை வந்து இஷ்யூவை சால்வ் பண்ண மாட்டேங்குது? அறுவை சிகிச்சை பண்ணியும் அந்த இஷ்யூ கண்டினியூ ஆகுதுல, ஏன் அதனால்? இண்டிகேட்டட் சர்ஜரி, ஒரு நோய்க்கு தேவையான அறுவை சிகிச்சை தேவையான அளவோ தேவையான நேரத்திலோ கட்டுப்பாடு, ரைட் டைம் அண்ட் ரைட் சர்ஜரி கட்டாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகணும். பின்விளைவுகள் வேணால் சிலது வரலாமே தவிர ஒரு சிலது வராது. ஒரு சில அறுவை சிகிச்சை 99.9% வந்து அறுவை சிகிச்சையினோட அதனுடைய டிசைர்டு எஃபெக்ட் என்ன தேவையோ அதை ஏற்படுத்திடும். ஒரு சில சமயத்தில் எதை பண்ணாலும் சரியாகாத போது அறுவை சிகிச்சை செஞ்சு பார்க்கலாம், ஒரு அட்டம்ப்ட்னு சொல்லி பண்ணி பார்க்கறதுல நம்ம ஏற்கனவே அதனுடைய நெகட்டிவ் விஷயங்கள் தெரியுது. அப்போ நம்ம வந்து ஒரு ஒன் மோர் மொடாலிட்டியாக தான் நம்ம அதை பண்ணுறோம். பெரும்பாலும் கிளீன் ரிசல்ட் வந்து எல்லாமே வந்து இந்தந்த ஸ்டேஜுக்கு இந்தந்த அறுவை சிகிச்சை தான், இந்த எக்ஸ்டென்ட் தான் அப்படின்னு ஒரு முடிவுபட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணால் கட்டாயம் எல்லா நோயாளிகளுக்கும் அவர்களுக்கான வியாதியிலிருந்து நிவாரணம்
கிடைத்தே ஆக வேண்டும். டாக்டர், ஏன் சில சமயம் அறுவை சிகிச்சை 2வது முறை தேவைப்படுது? இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, ஜென்ரலாக எப்போ அறுவை சிகிச்சை பண்ணி தேவைப்படும் அப்படின்னா, இப்போ வயிற்றில் வந்து ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு சீடு பிடிச்சிருக்கு, ஆப்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வரும், அதுக்கப்புறமாவும் பண்ணதுக்கப்புறமாவும் சில செக்ரீஷன்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும், அந்த டியூபெல்லாம் வச்சு எடுக்கணும். பட் எல்லாம் வெளியில் வந்துடாது. குடல் வந்து ஒன்னோட ஒன்று இன்ஃப்ளமேஷன்ஸ் ரணத்தினால ஒட்டிக்கிட்டு அது இயற்கையாக அது அசைவு ஏற்படுற வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வயிற்றில் ஒரு இன்ஃபெக்ஷன் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, அப்போ ஏற்பட்ட சீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறீங்க, டியூபை வச்சுட்டு வரீங்க, அந்த டியூபை ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடலாம், திரும்பி சீடு சேர்ந்துடலாம். இது வந்து ஒரு வியாதிக்கும் ஒரு நோயாளி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி டாக்டர், ஒரே மாதிரி வியாதி இருந்தாலும் பேஷண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆனவங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் வருது. ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப ஆப்ரேட் பண்ணிட்டு போனால் குடல்லாம் ஒட்டிக்கணும்னு நினச்சிட்டு போனால் இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன அளவுக்கு பண்ணக்கூடிய பிரச்சனை. ஸோ அதனால் மனிதனுக்கு மனிதனே வேறுபடுறாங்க, சூழல் மாறுது, இதெல்லாம் நம்மக்கிட்ட கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ் நமக்கு அது தெரியல. ஒரு சில சமயத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், நம்ம பார்க்குற போது ரத்த கசிவில் இல்லாமல் க்ளீனாக இருக்க மாதிரி வந்துடும். சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட்டோட பிபி ரொம்ப ஷூட் ஆச்சுன்னா நல்லா இருந்த இடத்துலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நோன் காம்ப்ளிகேஷன்ஸ். எல்லா அறுவை சிகிச்சைக்குமே ஒரு நோன் காம்ப்ளிகேஷன்ஸ்னு இருக்குது. அது வந்து டாக்டரோட அஜாக்கிரதைன்னு சொல்ல முடியாது, அது எதிர்பார்த்தது. அந்த சமயம் நல்லா இருந்திருக்கும், அப்புறம் மாறிடும். பேஷண்ட் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். அது எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வருது இப்போ இந்த காலகட்டங்களில். பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ், சயின்ஸ் அட்வான்ஸ், அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு தையல் ரத்தம் கசிஞ்சதுன்னா அது ஒரு நூலை வச்சு நம்ம முடிச்சு போட்டு தையல் போட்டிருந்தோம். இப்போல்லாம் வந்து டயத்தெர்மி, ஹார்மோனிக், அந்த மாதிரி சொல்லிட்டு வெரி அட்வான்ஸு பிளட் கோஆகுலேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தப்பிச்சு ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மருத்துவருக்கு ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ஃபெட்டிக் இல்லாமல் சீக்கிரம் பண்ணிடலாம். முன்னாடி 2 மணி நேரம் சர்ஜரி பண்ணோம்னா இப்போ 1 மணி நேரத்தில் அந்த சர்ஜரி நம்மளால் முடிக்க முடியுது. அதனால் வந்து மனிதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுடைய சர்ஜரி பண்ணக்கூடிய திறமையையும் வளர்த்திருக்கு, நேரத்தை குறைச்சிருக்கு. டாக்டர், எங்கள் நேயர்கள் தங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? ஹெல்த் இஸ் வெல்த் சார், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். பெருவாரியான வியாதிகள் நம்மால் தடுக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு அளவான உணவு, அளவான தூக்கம், தேவையான உடற்பயிற்சி, தேவையான அளவு படிக்கிறது, இது வந்து ஒரு மனிதனுடைய மன வலிமையை கூட்டும், உடல் வலிமையை கூட்டும். இது இருந்தால் பாதி வியாதியை நம்மளால ஜெயிச்சிட முடியும். ஒரு சில வயதை தாண்டி இல்லை ஒரு சில குடும்பத்தில் சில வியாதிகள் இருந்தால், ஒரு சில குடும்பத்தில் சர்க்கரை நோய் இருந்தால் 30 வயது முதலே சர்க்கரை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஒரு சில பிரஸ்ட் கேன்சர்ன்றது ஒரு ஃபேமிலியில் போகும். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க பெண்கள் 30 வயது முதலே ஒரு மருத்துவ பரிசோதனை வழியாக மார்பக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. தன் குடும்பத்தை பெருவாரியான வியாதிகள் ஜீன்கள் வழியாகவும் மரபியல் வழியாக தான் வருது. அந்த குடும்பத்தில் என்ன இருக்கோ அந்த வியாதியை நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஜனங்க வரும். பிபி குடும்பத்தில் வரலாம், சுகர் குடும்பத்தில் வரலாம். அதை வந்து உணர்ந்துக்கணும். என்னுடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் இது வந்து ஏதோ வியாதி கொண்டு போய் விடுறதில்லை, நமக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தால் ஒரு டிசாஸ்டர்னு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து ஒருத்தரை தன்னை காப்பாற்றிக்க முடியும். ஏர்லி டயக்னோசிஸ், பெட்டர் ரிசல்ட்ஸ். கேன்சரை வந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம், நம்மக்கிட்ட ஜனங்க வர ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. ஏர்லி டயக்னோசிஸ், கேன்சர் இஸ் அ கியூரபிள் டிசீஸ் இன் ஏர்லி ஸ்டேஜ். அதனால் வியாதி வராமல் பார்த்துக்கணும், செக்அப் ஸ்பெண்ட் பண்ணி வியாதியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்ச வியாதியை சீக்கிரமாக அதுக்குரிய முறையான வைத்தியத்தை பண்ணிக்கணும். ஆரோக்கியமான வாழ்வு இருந்தால் நம்ம ஃபிட்டாக இருக்கலாம், வியாதியை ஈஸியாக எதிர்கொள்ளலாம். இதுவரை அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் VT அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.